ஐங்கணபதி கிளீங்கணபதி ஜவும் கணபதி பாவா கணபதி மகா கணபதி சகல தேவாதி தேவர்களும் சர்வ சீவராசிகளும் நான் நினைத்த அனைத்தும் என் வசியமாக வசி வசி அசி அசி சுவாக. ஸ்ரீ கன்னியாகுமரி பகவதி அம்மனை வணங்கி இந்த எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பதிவை பதிவு செய்கிறேன். அன்பிற்கினிய வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜாதகம் பார்க்கும்போது நீங்கள் மேஷராசி, ரிஷபராசி, மிதுனராசி, கடகராசி, சிம்மராசி அப்படி ஏதாவது ஒரு ராசியில் பிறந்ததாக சொல்கிறாங்க. நம்ம இதில் எந்த ராசியில் பிறந்திருக்கிறோம், அந்த ராசிக்குரிய இயற்கையான குண அமைப்புகள் என்ன, அதுக்குரிய தெய்வம் என்ன, அது எப்படிப்பட்ட ராசி, எப்படிப்பட்ட குணங்கள் கொண்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பதிவில் ஒரு ராசியாக நம்ம என்னென்ன ராசியில் பிறந்தால் அதுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும், எப்படி அந்த ராசியினுடைய அமைப்பு இருக்கும், அந்த ராசிக்கு உரிய திசை என்ன, அதனுடைய தெய்வம் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ராசியை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக இருக்கலாம். அதனால் இந்த பதிவில் நம்ம மேஷ ராசியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மற்றபடி நம்ம மேஷ ராசி அப்படின்னா ராசியை எடுக்க வேண்டாம், பெரும்பாலும் லக்கணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம், என்ன குணங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ராசி சக்கரத்தில் முதல் ராசி மேஷம். இது ராசி பார்த்திங்கன்னா ராசியிலே ஆண் ராசி பெண் ராசிலாம் இருக்கும். இது ஆண் ராசி ஆகும். அதில் ஒற்றைப்படை ராசி இரட்டைப்படை ராசின்னு கணக்கு இருக்குது. இதில் இது ஒற்றைப்படை ராசி ஆகும். ஓஜை ராசி என்றும் சொல்லப்படுகிறது. ராசி அமைப்பில் அதே போல் 3 வகை இருக்குது. இதில் சரராசி, ஸ்திர ராசி, உபயராசி ஆக 3இல் மேசராசி சரராசி அமைப்பை கொண்டது. அதாவது சரம் அப்படின்னா அசைந்து கொண்டே இருத்தல். அதாவது அந்த சரம்ங்கிறது அசையும் ராசின்னு சொல்கிறது. ஸ்திரம் அப்படின்னா நிலையாக ஒரே இடத்துல இருக்கிறது. இப்போ சுமாராக நமக்கு சரராசியில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அவங்க நிலையாக ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. வெளி இடத்துல போய் தான் புகழ் பெறுவார்கள். அதே போல் ஸ்திர ராசியில் இருக்கிறவங்க ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா உள்ளூர்லேயே இருப்பாங்க. பாருங்கள், சில பேர் உள்ளூர்லேயே இருப்பாங்க. இருந்த இடத்துலையே இருந்து தான் எதை சாதிக்கிறதுனாலும் சரி, எதை செய்யறதுனாலும் சரி, அந்த உள்ளூர்லேயே தான் இருப்பாங்க. இதுதான் ஸ்திரம். ஸ்திரம்னா புத்தியும் ஸ்திரமாக இருக்கும் அவங்களுக்கு, இதை ஸ்திரமாக இருக்கும். இதில் நமக்கு மேஷ ராசிங்கிறது சரராசி வகையை கொண்டது. உபயம் என்றால் அதாவது போகிறது வர்றது, கொஞ்ச நாள் வெளியூர்லேயும் கொஞ்ச நாள் உள்ளூர்லேயும் வசிப்பாங்க. இந்த மாதிரியான அமைப்பை கொண்ட ராசி அது உபயராசின்னு சொல்லப்படும். அது அடுத்த இதில் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷராசி. மேஷராசி சர அமைப்பை கொண்டது. சரம் என்றால் நகரும் தன்மை உடையது அப்படின்னு பொருள். இது ஒரு நாற்கால் ராசி ஆகும். அதாவது 4 காலை உடைய ராசி. இப்போ மேஷன்னா ஆடுன்னு நமக்கு தெரியும். அந்த ஆட்டுக்கு 4 கால் இருக்குது இல்லையா, அதனால தான் 4 கால் ராசி. இந்த மேஷத்துக்கு உரிய திசை, அதாவது ஒரு ராசிக்கும் ஒரு திசை இருக்கும். அந்த திசையில் மேஷராசி கிழக்கு திசையை சார்ந்தது. அப்போ இது எதுக்கு சொல்கிறோம், இப்போ மேஷராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோமே, அவருக்கு கிழக்கு திசையில் எதை செஞ்சாலும் ராசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். உறுப்பில் தலைன்னா தலைமை பண்புகள் இதுக்கெல்லாம் தகுதியான ராசி. அதாவது மேஷராசிக்கு உரிய கிரகம் பார்த்திங்கன்னா செவ்வாய் எப்பயுமே கொஞ்சம் போர்க்குணம் உள்ள கிரகம். அதாவது தலைமை பதவி, தலைமை பண்புகள், தலைமை பொறுப்புகள் இதுக்கெல்லாம் அதிபதி. ஆனால் அரசன் கிடையாது. அரசன் கிடையாது, அதாவது தளபதி. அதாவது அரசனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் ஒரு குணங்கள்.
அதாவது அரசன் அப்படின்னா எதையுமே சீர்தூக்கி பார்க்கணும். ஆனால் செவ்வாய்ங்கிறவர் செஞ்ச வேலையை கரெக்டாக செஞ்சுடுவார் எந்த விஷயத்துலேயுமே. அதுபடி ஒரு படம் கூட நம்ம பார்த்துருப்போம் சமீபத்தில். அதாவது பாகுபலி. அதில் வந்து அரசன் வந்து இந்த ஒரு பொண்ணை கொண்டாந்து நிறுத்துவானுங்க. இந்த பொண்ணை வந்து இவன் தொட்டுட்டான் அப்படின்னு ஒரு இது வரும்போது அரசன் என்ன சொல்லுவான், அரசன் வந்து அப்போ அவன் கைகளை வெட்டி விடுங்கள் அப்படிம்பான். உடனே இவன் போர்ப்படை தளபதி என்ன பண்ணுவான், அரச பெண்ணை தொட்ட கை வெட்ட வேண்டியது அவனுடைய கை அல்ல தலை அப்படிம்பான். அப்போ இவரும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ராசி இது. அதேமாரி நிறம், இந்த செவ்வாயினுடைய நிறம் வந்து செவ்வாய், அதாவது மேஷராசிக்கு அதிபதி வந்து செவ்வாயினுடைய நிறம் சிவப்பு. அதாவது பூமியை படம் எடுக்கும்போது செவ்வாய் மட்டும் சிவப்பு நிறத்தில் விழுவுதுன்னு சொல்லுவாங்க. உருவம், அதாவது முன்னே சொன்னோம் இல்லையா ஆடு, இதுக்கு ஆங்கில பெயர்னு ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து ஏரிஸ். பஞ்சபூதத்தில் நெருப்புத்தன்மையை குறிக்கும். அதாவது நெருப்பு ராசி இது. நெருப்பு ராசினா இப்போ ஒரு மேஷ ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் சரி அப்படின்னு வாதிடக்கூடிய தன்மை இயற்கையாக இருக்கும். இது கிரக சேர்க்கை பார்வை மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடலாம். ஆனால் வந்து நெருப்பு ராசினா அடுத்தவங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. எதாக இருந்தாலும் பேச்சு கேட்டுக்கிட்டே இருந்து கடைசியில் அவங்க வழிக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. அதாவது நெருப்பில் போட்டால் எல்லாம் எரிந்துவிடும். அந்த மாதிரியான தன்மை கொண்டது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லப்படும். அதேமாதிரி ராசியினுடைய ஆட்சியாளர் தான் ஏற்கனவே நம்ம சொன்னோம் செவ்வாய் தான். அந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உச்சமடைவார். உச்சம் அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய இந்த மேஷராசியில் சூரியன் வந்து ஒரு வலுவான நிலையை பெறுகிறார். அப்படின்னா அந்த ராசியினுடைய பெருமையை நம்ம சொல்ல வேண்டுமா? பெரிய மனுஷன் உட்கார்ற இடம் நல்லா இருக்கும். சூரியனுக்கு பிடித்த ராசி மேஷராசி. இந்த செவ்வாய்க்கு பகலில் பலமாக இருப்பாரா, இரவில் பலமாக இருப்பாரா? இந்த கிரகம் இல்லை, இந்த ராசிக்கு இரவில் தான் பலம் அதிகம். அதுமாரி ராசி வந்து பாப ராசின்னு சொல்லுவாங்க. அதாவது யாருக்கும் பணிஞ்சு போகிறதோ விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரி விஷயம்லாம் இவர்கிட்ட கிடையாது. இது வந்து குரூர ராசி, பாப ராசி. எடுக்கிற முடிவில் மாற்றம் இல்லாத ஒரு ராசியாகும். அதனால தான் செவ்வாயை வந்து பாப கிரகம் என்று சொல்வார்கள். இடம் வந்து இந்த மேஷ ராசிக்கு இடம் காடுகள்னால் சிறு காடுகள்னால் இப்போ இப்போ ஃபாரஸ்ட்டுன்னா ஒரு பெரிய காடு, இப்போ விவசாயம் பண்ணுற இடம்லாம் சின்ன காடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதுபோல் சிறிய காடுகள். இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ஜோதிடர்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு மேஷரை நம்ம வந்து ஆர்வலத்தில் கேட்பாங்க, அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இது பாரு இந்த காட்டு பக்கம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்ததுன்னா மாதம் வந்து சித்திரை மாதம். மேஷராசியில் சூரியன் வந்து சித்திரை மாதம் இருப்பார். அதனால் வந்து இதற்குரிய மாதம் சித்திரை மாதம். இந்த ராசிக்குன்னு ஒரு அளவு இருக்கும். அதாவது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 12 ராசிக்கும் 60 நாழிகை. பூமி ஒரு சுற்றுனா 60 நாழிகை தோராயமாக. அதில் வந்து 4.25 நாழிகை தோராயமாக அச்சாம்சப்படி துல்லியமான அளவு மாறுபடும். 4.25 நாழிகை இவருக்கு இந்த ராசிக்குரிய ராசிமான அளவு. இந்த ராசியில் வந்து அதாவது இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திரம் இருக்கும். அதேமாரி எல்லா ராசிலையும் அது போல் இருக்கும். இதில் வந்து அஸ்வினி நட்சத்திரனுடைய 4 பாதங்களும், பரணி நட்சத்திரனுடைய 4 பாதங்களும், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 1 பாதமும் நமக்கு மேஷ லக்கணத்தில் இருக்கும். உதயம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு குழந்தை பிறந்தா எப்படி பிறந்ததுன்னு கேட்பாங்க சில பேர். பூமியை வாழ்ந்து பிறந்ததா அப்படிலாம் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உதயம் வந்து பிருஷ்டோதயம். இந்த லக்கணத்தில் பிறந்தால் பிருஷ்டம்னா அந்த இதுதான் ஒரு தலை முன்னே வர்ற அமைப்பு வரும். ஜாதியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து சத்திரியர்னால் தான் நமக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னேன். அது மாதிரியான அமைப்பு உள்ளது. அதே போல் இந்த மேஷத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முரட்டுத்தனமான குணம் உள்ளவங்களாகவும், பராக்கிரமம்னாவும் அது முரட்டுத்தனமும் ஒன்று தான். கிட்டத்தட்ட நல்ல ஒரு திறமையான ஆள், நல்ல நிறம் இருப்பாங்க. மேஷம் வந்து நெருப்பு ராசிங்கிறதால கொஞ்சம் சிவந்த நிறம் உள்ளவங்களாகவும், கொஞ்சம் உயரமாகவும், மெலிந்த சரீரம் உள்ளவராகவும், மற்றவர்களால் விரும்பக்கூடியவர்களாகவும், அஞ்சா நஞ்சமுடையவர்களாகவும், முன்கோபம் உடையவர்களாகவும், எதையும் சாதிக்கும் ஆற்றலும்
கல்வி சாஸ்திரங்களில் ஆர்வமும் தர்ம குணமும் பணியாட்களும் கொண்டவர்களாக இருப்பார்கள். சரியா? அரசு பணி அரசு தொடர்பில் இருப்பாங்க. அரசு பணியில் எப்படின்னா இந்த போலீஸு, இராணுவம், மிலிட்ரி இந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க. அடிக்கடி உடம்புல காயம் படுறவங்களாக இருப்பாங்க. ஏன்னா மேஷம்னா செவ்வாய்னா கத்தி, ரத்தம், ஆயுதம் இதுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. அதனால் வந்து அடிக்கடி கண்டம் வரும், நெருப்பால் கண்டம் வரும், வெட்டு காயம் வரும், விஷப்பூச்சி கடிக்கும். இந்த மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். முகத்தில் எதனா ஒரு தழும்பு கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி வந்து இந்த ராசியில் நட்பாக இருக்கிற கிரகங்கள் ஒரு கிரகத்துக்கும் நட்பு வீடு பகை வீடுலாம் இருக்கும். இதில் வந்து நட்பு பெறுபவர்கள் குரு, பகை பெறுபவன் கிரகங்கள் ராகு, கேது, புதன், சனி. அப்படின்ற அமைப்பை பெறுபவர்கள் சந்திரன், புதன், சுக்கிரன். நீச்சம் பெறுபவர் சனி. அதாவது சனிக்கும் இந்த செவ்வாய்க்கும் பிடிக்காது, அதனால் வந்து நீச்சமாகிடுவார். மூலத்திரிகோணம் அப்படின்னா இந்த செவ்வாயே இந்த இடத்துல கொஞ்சம் பலமான ஒரு அமைப்பில் இருக்கிறார். மூலத்திரிகோணம்னா அந்த உச்ச பலம் மாதிரி இது ஒரு பலம், அதுக்கு அடுத்த லெவலுக்கு. ராசியில் பாதகாதிபதி, அதாவது சனிக்கு வந்து இந்த இடம் பாதகஸ்தானம். ராசியில் மாரகாதிபதினு சொல்லுவோம் இல்லையா, இவருக்கு அதாவது இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு யார் மாரகத்தை கொடுப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனாக தான் இருப்பார். ராசியிலேயே சுபகிரகங்கள், இந்த ராசியில் சுபகிரகங்கள்னு பார்த்தோன்னா சூரியனும் குருவும் இந்த ராசிக்கு நல்ல கிரகங்கள். ராசியில் யோகம் செய்யும் கிரகங்களும் அதே சூரியனும் குருவும் தான். இந்த ராசியில் பாவ கிரகங்கள் அப்படின்னா இந்த ராசிக்கு ஆகாத ராகங்கள் 3ஆம் ராசியும் 6ஆம் ராசியுமான புதன், 10க்கும் 11க்குமான சனி, அது இல்லாத ராகு கேது தான் வீடு இல்லைன்னு நமக்கு தெரியும். செவ்வாயும் பாபர் தான், அதாவது 8ஆம் அதிபதி என்றால் லக்கணமும் 2 ஆதிபத்தியம் இருக்கிறதால இவர் வந்து பாபர் இல்லாத சுபத்தன்மையை பெறுகிறார். இந்த ராசியினுடைய கடவுள் அதாவது முருகன், செவ்வாய்னா முருகன், அதாவது வந்து செவ்வாயினுடைய கடவுளும் முருகன் தான். அந்த மேஷராசிக்குரிய கடவுளும் முருகன் தான். முருகன் கோவில் எல்லா முருகன் கோயிலும், அதே போல் வைத்தீஸ்வரம் கோயில் முக்கியமாக, திருத்தணி, இது எல்லாம் மேஷராசியை பற்றிய விவரங்கள். மேஷராசியில் பிறந்தவங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம ராசிக்குரிய கடவுள், தெய்வம் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நன்றி, வணக்கம். இன்னும் அடுத்த பதிவில் வந்து ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வாடிக்கையாளர்களுக்கு நம்ம பதிவுகள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.